ட்ரோன் ஷாட் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ அந்த மவுண்ட்டு மட்டும் எனக்கு கிடச்சிதுன்னா ஆடியோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வச்சு செய்யலாம். வீட்டில் வச்சு இது பண்ணுறதுக்கு ஒன்றும் நம்ம ஆக்ஷன் கேமரா நம்ம வாங்கலை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ராவலில் அந்த ரகடான யூஸ் கேஸுக்காக தான் நம்ம ஆக்ஷன் கேமராஸ் எப்பவுமே மோஸ்ட்லி வாங்குவோம். ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் தான் வாஷன் பைலட். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஜே வயர்லெஸ் மைக் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பட் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் என்னோட ஃபோனோட கனெக்ட் பண்ணி தான் காட்டியிருப்பேன். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 ஆக்ஷன் கேமராஸ்லையுமே நம்ம டிஜே வயர்லெஸ் மைக் மாட்டிட்டு அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி கோப்ரோஸில் M1 Boya M1 தான் யூஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் ப்ளாக் பண்ணுவாங்க. இல்லைனா மைக் இல்லாமலே நிறைய பேர் ஷூட் பண்ணுவாங்க. Insta360 பார்த்திங்கன்னா இந்தியாவில் யாரும் மோஸ்ட்லி மைக் போட்டு நான் பார்க்கல அவ்வளோவா. ஏன்னா அதுக்கு தனியாக வந்துட்டு வாங்கணும் கொள்ளணும்னு சொல்லி விட்டுருவாங்க. பட் டிஜே யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ரோடு யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. வெளிநாட்டில் பார்த்துக்கிறேன், பட் இந்தியாவில் பார்க்கல. பட் நம்ம இதில் வந்து ரோட் மைக் வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்தியாவில் 1-2 தான் பார்த்துருக்கேன். பட் நம்ம டிஜே ஃபிக்ஸ் பண்ணி இதில் இருக்கிற ஆடியோ எப்படி இருக்குன்னு கேட்போம். ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா பைக்கில் ஹெல்மெட் அப்படி மாட்டிட்டு அப்படியே விட்டுருவாங்க. சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அது வாய்ஸ் ஓவர் கொடுத்துப்பாங்க, இல்லைனா இன்ஸ்டா ரீல்ஸில் போடுவாங்க. பட் கோப்ரோக்கு வந்து டிஜே பயங்கரமாக யூஸ் ஆகும். இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் 360 நான் வந்து கனெக்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக வரும். இது பார்த்தீங்கன்னா ND ஃபில்டர் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்பர் 8 ND ஃபில்டர் இது. ஸோ ND ஃபில்டர்ஸ் பற்றி டீப்பாக தெரியணும்னா நான் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஏன்னா நம்ம ND ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு சினிமேட்டிக்கான ஒரு வீடியோ எடுக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பாருங்கள், ஒரு சாம்பிள் மாதிரி சின்னதாக போடுறேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வர மவுண்ட் தேவை. இது தெரிஞ்சுங்களா, நம்மளோட அடாப்டர் சொல்லுவாங்க, மைக் அடாப்டர் தேவை. அப்போ இருந்தால் தான் இது வந்து நம்ம டிஜே யூஸ் பண்ண முடியும். இதுக்கும் அடாப்டர் தேவை. சின்னதாக இந்த சைடில் வரும் பார்த்தீங்களா கருப்பாக, நான் காட்டுற வீடியோவில் போக போக. அண்டு போன வீடியோ யாரெல்லாம் இன்னும் ரொம்ப ரீச் ஆகலை, கொஞ்சம் ப்ளீஸ் வந்து யாருன்னா சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் போய் பாருங்கள். அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக நல்லா சொல்லியிருப்பேன். எதுலையுமே பயாஸ்டு கிடையாது. எல்லாமே நானாக ஓனாக வந்து யூசர் ரிவ்யூ தான். நான் ஒருத்தக்கிட்ட ஸ்பான்சர்ஷிப் வாங்கியெல்லாம் வீடியோ பண்ணல. ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சரிங்களா? சரி வாங்க ஃபஸ்ட்டு கோப்ரோவில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். சரிங்களா, நம்ம கோப்ரோவில் இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்ட் கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா? இந்த மவுண்ட்டில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்மளோட ரிசீவரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து நம்மளோட டைப் சி இது வரைக்கும் வச்சுக்கிறேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட் ஷூ மவுண்ட்டு மாட்டணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவோம். ஓகே கைஸ், இது நம்ம ரிசீவரு. இதை இப்போ இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோனில் பார்த்தீங்க. இப்போ நான் வந்து ஆடியோ வந்து வெறும் ஃபோனில் தான் எடுக்கிறேன். முதல்ல இது கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ரிசீவரில் பார்த்தீங்கன்னா டைப் சி இருக்கா, டைப் சி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட கோல்ட் ஷூ மவுண்ட்டை மாட்டிட்டு எடுத்துகிட்டு நம்ம இதில் மாட்டணும். இது பார்த்திங்கன்னா நம்ம கோப்ரோ தான். இப்போ கோப்ரோ மவுண்ட்டு பார்த்திங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இங்கே லைட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை மவுண்ட் பண்ணுறதுக்கோ இதுமாதிரி இடம் கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்லைட் பண்ணிடணும். சரிங்களா, அதுக்கு தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம இதிலேருந்து எடுத்துருவோம். நம்ம பொறுமையாக எடுத்துகிட்டு அதோட இடத்துல வச்சுருவோம் அழகாக. ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இது வந்து எக்ஸ்பேண்டபிள் தான், ஸ்ப்ரிங் வச்சுருப்பாங்க. இதோட எடுத்துகிட்டு இதில் ஸ்லைட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஒரு கிளிக்கிங் சவுண்ட் வரும். ஃபுல்லாக எஜ் மாட்டியாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்படி தேவையா இல்லை இப்படி தேவையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம கேமரா வந்து ஆப்போசிட் சைடு அப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு வந்து இப்படி தேவை. நான் வண்டி ஓட்டும் போது எனக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளோட இதுவை வந்து இப்படி மவுண்ட் பண்ணணும். ஓகே, டிஜேஐ கரெக்டாக மவுண்ட் ஆகிடுச்சு. எஜ் டு எஜ் உள்ள வரைக்கும் தள்ளியாச்சுன்னு நினைக்கிறேன் நான். எதுக்கும் தேவைன்னா அப்படி மேலே சைடில் அப்படி தள்ளிடலாம். இன்னும் கொஞ்சம் தள்ளிடுவோம். ஓகே ப்ளஸ் இப்போ பார்த்துருப்பீங்க, நான் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு அதை வந்து நம்மளோட ஹார்ஷூ மவுண்ட்டில் வந்து அதை மவுண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்மளோட டைப் சி கேபிளை வந்து அதுலேருந்து அந்த மவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்எஸ் கேபிள் எடுத்து இது நம்ம சொரிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இருக்குது, பாயிண்ட்ஸ் இருக்குது. அவுட்டில் தான் நம்ம இது கொடுக்கணும், ஹெட்செட்டில் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஹெட்செட் பார்த்தீங்கன்னா நம்மளோட அது வந்து மானிட்டரிங் பண்ணுறதுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கோடுது பார்த்தீங்கன்னா அடாப்டரில் இப்படி கொடுக்கணும். சரிங்களா? ஸோ செட்டப் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஃபிக்ஸ் ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் வீடியோ. ஓகே காய்ஸ், இப்போ நீங்கள் ஆடியோ கேட்குறது பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோ Hero 9 பிளாக்கில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மைக்கு நான் வந்து என்னோடய ஷர்ட்டில் வந்து மாட்டியிருக்கேன்.
அண்ட் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா GoPro Hero 9 பிளாக்ல பார்த்துருப்பீங்க. TRS கேபிள் கொடுத்து வச்சிருப்பேன். என்னால் இப்போ பைக்கில் வந்து மவுண்ட் பண்ணி என்னால் அதை பண்ண முடியல. நான் வந்து வேறு யார் பைக்கும் எடுக்கணும்னு விருப்பம் இல்லை எனக்கு. ஸோ என் பைக் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். ஸோ என் பைக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட Insta360யும் அண்ட் GoPro வச்சு நான் ஒயர்லெஸ் மைக் ஃபிக்ஸ் பண்ணி பைக் எப்படி ஓட்டும் போது அந்த என்ன சொல்கிறது வின் வாய்ஸ்லாம் எப்படி இருக்குது, நல்லா டைலூட் பண்ணுதா. ஏன்னா Boya M1 பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே நல்லா மாட்டிடுவோம். அந்த வாய்ஸே அவ்வளோ கேட்காது, வின் வாய்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ DJ ஒயர்லெஸ் எப்படி கேட்குதுன்னு சொல்லி ஒரு செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்மக்கிட்ட 2 டிரான்ஸ்மிட்டர் வேறு இருக்குது. ஸோ மேக்னெட்டாக வேறு எங்கன்னா வண்டியில் ஓட்ட முடியுமா, அந்த பைக் சவுண்டு வச்சு ரெக்கார்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ ஃப்யூச்சர் வீடியோஸில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸாக போகிறேன். ஸோ அது கேட்குதா பாருங்கள். ஆனால் GoProவில் யாருமே வந்துட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் போய் வீடியோலாம் எடுக்க மாட்டாங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட GoPro 7 எதுவாக இருந்தாலும் சரி, 8 எதுவாக இருந்தாலும் சரி, vlog பண்ண முடியுமா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆடியோ பயங்கரமாக கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 360 போயிடலாம். வேறு லெவலில் இப்போ வீடியோ எடுக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா 360 பார்த்தீங்கன்னா அதில் மவுண்ட் எதுவுமே இல்லை. எப்படி இருந்தாலும் அது தொங்க தான் விடணும் நான். ஏன்னா அது மவுண்ட் வந்து இந்தியாவில் அவ்வளோ கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம Insta360x3 எப்படி இருக்குன்னு சொல்லி ஆடியோ கேட்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம Insta360x3 எடுத்துக்கிட்டோம். GoProவில் ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசீவரில் பார்த்தீங்கன்னா நம்ம TRS கேபிள்ஸ் வரைக்கும் வச்சுருக்கோம். நம்ம அவுட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம X3யில் மேலே ஒரு டோர் வருது தெரியுங்களா, இந்த சார்ஜிங் டோர் மாதிரி ஒன்று வரும். அந்த சார்ஜிங் டோரை மட்டும் கட்டி பிடிங்கி எடுத்துடணும். ஸோ அது கையோடு வந்துடும். GoProலையும் அப்படி தான் வரும். இது பார்த்திங்கன்னா நம்மளோட Insta360யோட மைக் அடாப்டர். இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியே கொடுத்துருப்பாங்க அழகாக. ஸோ அதை எடுத்து இதில் மவுண்ட் பண்ணிடணும். அவ்வளோதான், மவுண்ட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா நம்மளோட TRS கேபிளை இதில் சரிக்கணும். தட்ஸ் இட். இப்போ பார்த்திங்கன்னா இதில் மவுண்ட் பண்ணுறதுனா இந்த மாதிரி வரணும். அது மவுண்ட் விற்கிது, பட் வெளிநாட்டில் தான் விற்கிது, நம்ம இந்தியாவில் கிடையாது. தேடி பார்த்துட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட இது செட்டப்பு. ஸோ இது ஆன் பண்ணிவிட்டு இதில் எப்படி ஆடியோ கேட்குதுன்னு பார்ப்போம். ஆடியோ விட வீடியோ தான் அதில் சூப்பராக வரும். ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமே எப்படி வருதுன்னு. வாங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோ வந்துட்டு இப்போ நான் வீடியோ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா நான் தூரமாக வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், இப்போ இருக்கிற ஒரே ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் நல்லா குவாலிட்டியாக தான் வரும். பட் நடுவில் இந்த ஒயர் பாப்அப் ஆகிட்டு இந்த வெளியே நிற்கிறதுனால அந்த நம்மளோட ரிசீவர் வந்து வீடியோவில் க்ளீனாக தெரியும். நம்மளுக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் அது மட்டும்தான். மற்றபடி வீடியோ பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். நான் அப்படியே வேறு இடத்துக்கு போகிறேன். ஸோ நான் இங்கே நிற்கிறேன்னா ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் ஷாட் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ அந்த மவுண்ட்டு மட்டும் எனக்கு கிடச்சிதுன்னா ஆடியோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வச்சு செய்யலாம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் தூரமாக எங்கெங்கேயும் பார்த்துட்டு. எதுக்குன்னா நம்ம டேரெக்டாக இப்போ ஆடியோ எப்படி தூரமாக சுற்றி பேசினாலும் ஆடியோ உங்களுக்கு எப்படி கேட்குறதுக்காக தான், சாம்பிளுக்காக தான் லூஸ் மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கேன். இவனா லூஸ் தனியாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இப்போ நான் எவ்வளோ தூரமாக வச்சாலும் சரி, நான் பைக்கில் மவுண்ட் பண்ணாலும் சரி, ஏன்னா நம்ம 360ல் வீடியோ நல்லா வரும். பட் அதோட நம்ம மைக் ஃபிக்ஸ் பண்ணாதனால ஆடியோ குவாலிட்டி ரொம்ப மட்டமாகிடும். ஏன்னா காற்று வின் நாய்ஸு. பட் இந்த மாதிரி மைக் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் செடி பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அதை வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அந்த மைக் ஸ்ட்ரைட்டாக அது அந்த ஸ்டிச் லைனுக்கு கரெக்டாக நடுவில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மவுண்ட் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். மற்றபடி அந்த ஆடியோ குவாலிட்டி மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள். சிக் 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 சிக். ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட GoProவும் Insta360யும் பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் வச்சு தான் இதை நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். ஏன்னா வந்து வீட்டில் வச்சு இது பண்ணுறதுக்கு ஒன்றும் நம்ம ஆக்ஷன் கேமரா நம்ம வாங்கலை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ராவல் அண்ட் ரகடான யூஸ் கேஸுக்காக தான் நம்ம ஆக்ஷன் கேமராஸ் எப்பவுமே மோஸ்ட்லி வாங்குவோம். ஸோ அதனால் வெளியே போய் ட்ராவல் பண்ணி அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் காரில் போகும்போதெல்லாம் பயங்கரமாக நம்ம வந்து vlog பண்ண முடியும், நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா காரில் பார்த்தீங்கன்னா வின் நாய்ஸ் இருக்காது. ஸோ டிஜே வச்சு நம்ம பயங்கரமாக யூஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் சொன்ன மாதிரியே தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்காக தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து மெக்கானிக் வந்து கண்டிப்பாக ரிட்டன் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாரு. ஸோ கொடுத்தாருன்னா நம்மளோட GoProவில் பார்த்தீங்கன்னா அந்த என்டி ஃபில்டர் பற்றி ஒரு பைக் vlog ஒன்று போடணும். அது வந்து பெண்டிங்கில் இருக்குது. கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக ஒரு பெண்டிங்கில் இருக்குது. பட் மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை பற்றி எப்படின்னு. பட் அது வந்து நான் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓட்டி காட்டல பைக்கில் எப்படி அந்த மோஷன் பிளர் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் vlog அதை பற்றி தான் இருக்கும் வண்டி வந்த பிறகு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டு நான் வந்து டேஷ் கேம் மாதிரி யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம மைக் வச்சு vlog பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோட பழைய புதுசாக யாரா சேனலுக்கு வந்தீங்கன்னா ப்ளீஸ் வந்து பழைய வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்லாம் நிறைய போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வீடியோ வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர் கைஸ். Until then, it's bye from Awesome Pilot. My life is in this and